ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு எழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். ஆண்டவர் ஒரு சணல் நூல் தரித்த ஒரு மனுஷனிடத்துல ஒரு மைக்குட்டையை கொடுத்து, யார் யாரெல்லாம் இஸ்ரவேலோட அருவருப்புகள் விக்கிரக ஆராதனை நிமித்தம் பெருமூச்சு விட்டாங்க, ஆண்டவரை விட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்களே, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யறாங்களேன்னு யாரெல்லாம் மனம் கசந்தாங்களோ, யாரெல்லாம் பெருமூச்சு விட்டாங்களோ, அவங்க நெற்றிலெல்லாம் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் போட சொல்கிறார். யாரோட நெற்றிலெல்லாம் அடையாளம் இல்லையோ அவங்க எல்லாரையும் சங்கரிக்கும்படி 6 புருஷர்களுக்கு ஆண்டவர் ஆயுதங்களோடு கூட கட்டளை இடுகிறார். இந்த வசனத்துல இருந்து ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் அப்படின்னா, தம்முடைய ஜனத்திடத்துல ஒரு ஆத்தும பாரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை அறியாத மக்கள் செய்கிற பாவத்தை நிமித்தம், ஆண்டவரை அறியாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஆத்துமாக்களுக்காய் நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு ஆத்தும பாரம், ஒரு விண்ணப்பத்தின் ஆவியோடு கூட அந்த ஜனங்களுக்காய் பரிதவித்து பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் பேசின இந்த வார்த்தையின்படி நம்ம இதை செய்ய நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.